நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/11/2025 ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 8:31 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம். இன்று காலை 6:59 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:59 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த வியாபார முன்னேற்றத்திற்கான புதிய ஆலோசனைகள் கிடைக்க கொடுங்க. நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். தேடிய பொருட்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். பல வகையில் உங்களுக்கு யோகம் ஏற்பட கொடுங்க. பண வரவு சீராக இருக்கக்கூடும். புதிய நண்பர்கள் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து பூசல் சரியாக கூடும். பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்து செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதைவது தட்டு கொடுங்க. நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். பொருளாதார விருத்தி இன்றி ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் வரக்கூடும். வெற்றிக்கான வாய்ப்புகள் சுலபமாக அமைந்துவிடக் கொடுங்க. பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக கொடுங்க. காரியங்கள் சுலபமாக கைகூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று முயற்சிகளை முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. பரணி. இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். காரியங்கள் சுலபமாக கை கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்களும் கண்டிப்பாக கைகூடும். எதிலும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இந்த நாள் நீங்க மிகவும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடுங்க. முடிவில் கூட லாபம் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு இறை வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். வரவுக்கு மிஞ்சியே சமாளிக்க முடியாத செலவுகள் இருக்கக்கூடும். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிலும் முன்னேற்றம் உண்டாக கூடுங்க. சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. உங்கள் செயல்களை கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றி விட முடியும். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும்.
மற்றவர் நலனை அக்கறையுடன் கவனித்துக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத விவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். குடும்பத்தாருடன் கூட வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் ஓரளவு கைகூடும். பெண்கள் இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. மன அமைதி கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு மனோதைரியம் உண்டாக கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன அமைதி கண்டிப்பாக கொடுங்க. ரோகிணி. பயணங்கள் சென்று வருவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். எதை எப்படியோ யோசித்து செய்யுங்கள். குடும்பத்தாரையும் சொல்லிவிட்டு செய்ய பாருங்கள். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்லாதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். என்று மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மிருகசிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். கூடுதலாக பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கழிக்க கொடுங்க. யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். முடிஞ்ச அளவு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர பாருங்கள், அது போதுங்க. யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். பொறுப்புடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். நட்பு வட்டம் விரிவடைய செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்களால் விரைய செலவுகள் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று விரைய செலவுகள் கொடுங்க. 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விவகாரங்களை பிறரிடம் பேச வேண்டாம். பொது இடத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதிய பொருட்களை யோசித்து அவசியப்பட்டால் மட்டுமே வாங்க பாருங்கள். இன்று உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மாற்று மதத்தினரின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டுங்க. எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் இருக்க கொடுங்க, பயம் வேண்டாம். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடும். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இன்று அலசி ஆராய்ந்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று தேவையில்லாத குழப்பங்கள் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இந்த நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்ட கொடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கூட்டும். திருவாதிரை. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்புடன் எதிலும் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம். அடுத்தவரிடம் விவாதம் பேச வேண்டாம். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இன்று நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. என்று உங்களுக்கு விரைந்து செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று நீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் கூட உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் முன்கூட்டியே அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சொகுசான புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடும். தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. வருமானம் கண்டிப்பாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகள் விஷயத்துல நீங்க அக்கறையுடன் செயல்பட வேண்டும். புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மனசுக்கு நிம்மதி ஏற்படக்கூடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகக்கூடும். அடுத்தவர் நம்பி புதிய பொறுப்புகள் ஒப்படைப்பதை தவிர்க்க வேண்டும். யாரிடமும் இன்று நீங்க கவனக்குறைவாக நடந்து கொள்ள வேண்டாம். வீண் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். புதிய திருப்பங்கள் இன்று உண்டாகக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு செல்வ செழிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கிவிடக் கொடுங்க. எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவருக்கு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று கல்வி பற்றிய பயம் விலகி செல்லக்கூடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. எதிரிகள் உங்களுக்கு தவிடுபொடி ஆகக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளி ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பூசம். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடுங்க. மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். என்ற தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களை என்று நீங்க ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் கொஞ்சம் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகில்யம். இந்த நாள் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். எதையும் யோசித்து தான் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். மன பதட்டமோ குழப்பமோ துளி கூட வேண்டாம். யாரையும் விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. எதிரிகள் அனைத்தும் தவிடுபொடி ஆகக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள். என்று நீங்க தைரியமாக போராடி எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நிம்மதியான தருணங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள்.
குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் அரசு அதிகாரிகளுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க. ஆரோக்கியம் மேம்படும். அரசு துறையில் உள்ளவருக்கு வேலை பளு கூடும். தேக திடம் அதிகரிக்குங்க. எதிர்பாராத முன்னேற்றங்களால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை ஈடுபட தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகளை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களை அனைவரும் அனுசரித்து செல்வார்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இதமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. கடும் முயற்சிகளுக்கு பின்னர் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய வெற்றி ஏற்படக்கூடும். உடல் உஷ்ணம் அடையக்கூடுங்க. நோய் சம்பந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை மட்டும் கொஞ்சம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். ஆனால் காதல் கண்டிப்பாக கைகூடும். காதலுக்காக நீங்க மன வருத்தம் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கல்வி பற்றிய தடைகளை உடைத்தெறிவீர்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். எதையும் பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள பாருங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மற்றற்ற சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நேர்த்தியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. பூரம். எதிரிகளில் தவிடுபொடி ஆகக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். மன அமைதியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். இன்று உடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரபரப்பு கொள்ள வேண்டாம். உத்திரம். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஏனைய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். இன்று சிரமங்களை ஓரளவு சரி கேட்டு விடுவீர்கள். அபாரமான சிந்தனை வெளிப்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். கவலைப்பட வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்ற சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் விவாதம் மட்டும் ஏதும் பேச வேண்டாம். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வியாபார நோக்குடன் இன்று வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. லாபத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்வீர்கள். புதிய சேமிப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். அடுத்தவருடன் ஏற்படக்கூடிய கருத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பிரச்சனைகளில் உங்களுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வாக்குவாதங்களை தலையிட வேண்டாம். வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக கூடும். பணப்புழக்கம் கையில் புழங்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்த ஒரு பிரச்சனை மட்டும் தலையிட வேண்டாம். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மிகவும் அனுகூலமான நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் வந்து குவிய கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை கூட ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சுமூகமான சூழலை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பெண்களுக்கு இன்று கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க.
முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். இன்று காதலை பொறுத்தவரை எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். எடுக்கும் முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன தெளிவு கண்டிப்பாக உண்டாகக்கூடும். எதை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தவர்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அபாரமான திறமை வெளிப்பட கொடுங்க. கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. என்று உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நல்ல எண்ணங்கள் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. அஸ்தம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். புரியாத புதிருக்கு விடை கிடைக்க கொடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று சகோதர சகோதரிகளுக்கு உதவியாக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சித்திரை என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நிம்மதியான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் மதத்தில் இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியும். சேமிப்பாக எதை மாற்றுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று வேக வேகமாக சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. உதவி செய்பவர்களுக்கு நீங்க நன்றி விசுவாசத்துடன் காணப்படுவீர்கள். இன்று துலாம் ராசினியர்கள் தன்னம்பிக்கையுடன் செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். செல்வாக்கு கண்டிப்பாக கூடும். செல்வம் சேருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். முக்கிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்க வேண்டும். எதையும் ஆலோசித்த பின்னர் தான் செய்ய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிப்பார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் உங்களுக்கு நன்மை உண்டாக கொடுங்க. குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கக்கூடும். தேவையான இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். மற்றவரிடம் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தனியீடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. விளையாட்டு புத்தியாகவும் காணப்படுவீர்கள். தயவு செய்து பாடங்களை கொஞ்சம் அக்கறையுடன் படியுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுய தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். சந்தோஷம் மிகுந்த நல்ல விஷயங்கள் வரக்கூடுங்க.
குடும்ப ஒற்றுமை பலப்படக்கூடும். குறிப்பாக நீங்க அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி, இந்த மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். செல்வம் உயரக்கூடிய சூழல் இருக்குங்க. சந்தோஷம் எதிலும் உண்டாகக்கூடும் என்று நீங்க முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். விசாகம், முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். யாருக்கும் நீங்க எந்த ஒரு உதவியும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது. பிறர் விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். பொறுப்புடன் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கை உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று எந்த ஒரு பணியும் நீங்க குறித்த நேரத்தில் முடித்து காட்டுவீர்கள். தொழிலில் நீங்க தன்னம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒரு வித மகிழ்ச்சி கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்ட இலக்கை கண்டிப்பாக எய்தி வருமானத்தை கூட்ட முடியும். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் வெளிப்படக்கூடும். மற்றவுடன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். சிலர் எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை கொடுக்குங்க. கவனமாக எதிலும் செயல்படுவது நல்லது. மற்றவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்க கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கென்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்பட கொடுங்க. விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. மாணவர்கள் படிப்பில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவ கண்மணிகள், சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நியாயமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆகக்கூடும். இன்று முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுஷம், இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். கேட்டை, போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் எழ கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக மேலோங்க கூட்டும். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூட்டும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள், இந்த அபாரமான சிந்தனை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கு எல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். எதிரிகள் அனைவரும் தவிடுபொடியாக கொடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்கக்கூடும். அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள்.
பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தடைபடும் காரியங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையும் இழக்க வேண்டாம். வெற்றி உங்கள் பக்கம் கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியமும் இன்று சீர்படக்கூடும். குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பிரச்சனை என்று வரும்பொழுது அதில் சிக்காமல் சாமர்த்தியமாக கை நழுவி விடுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும். பல விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடுங்க. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ள கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பெண்கள் இன்று எதிலும் இனிமை காண முடியும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் நீங்க மிகவும் பொறுமையாக இருங்கள். நல்லது கண்டிப்பாக நடக்கும். இன்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். மாணவர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இன்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டம் மனக்கவலை ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் வரக்கூடும். எதிலும் நீங்க எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சின்னதாக பிரச்சனை இருக்கும். சரி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கை கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மகரம் ராசினியர்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். சில குழப்பங்களுக்கு மத்தியில் சில காரியங்கள் கைகூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. பொருட்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறர் குறை கூறாவண்ணம் என்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தங்கள் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்ள கொடுங்க. குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தைரியமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் ஏற்பட்டது சரியாகும். புத்தி சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. லாபகரமான காலகட்டம் என்றே சொல்ல முடியும். வாய்ப்புகள் இன்று நல்ல விதத்தில் அமையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். பிரச்சனை என்று வரும்பொழுது அதனை சரிவர புரிந்து கொண்டு சமாளித்து விடுவீர்கள். சிக்கல்களை எல்லாம் சரிவர அமைத்துக் கொள்வீர்கள். அதனை சரிவர நீங்க புரிந்து கொண்டு வெற்றிகரமாக முறியடிப்பீர்கள். இன்று நிலையான வருமானத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக மகிழ்ச்சியும் கொடுங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்.
உத்திராடம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். தேவையான உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றவர்கள் குறை கூறா வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. திருவோணம் இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். தனக்கென தனி பாணியை நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். எல்லா வளமும் கண்டிப்பாக பிறகும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடுங்க. இன்று நீங்க துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க சந்தோஷமாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முட்டுக்கட்டையாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது விலகி செல்லக்கூடும். அவிட்டம் சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிறர் குறை கூறா வண்ணம் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சுய மரியாதை கண்டிப்பாக கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக்க கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அற்புதங்கள் ஓரளவு கைகூடும். இன்று இனிய அணுகுமுறையினால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். கும்பம் ராசினியர்கள் இந்த நாள் எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். பயம் வேண்டாம். கடந்த 2-3 நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் முறையற்ற வழிகளில் மட்டும் பணம் செலவு செய்ய வேண்டாம். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளுக்குள் சின்னதாக பகை ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரியிடம் பணிவாக நடந்தல் என்பது அவசியம். திட்டமிடாத காரியங்களை இன்று திட்டமிட்டு செய்ய பாருங்கள். ஆதாயம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்க கூடுங்க. எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருக்க பாருங்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். மனம் தளர விடாமல் எதிலும் ஈடுபடுவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வீண் கனவுகள் தோன்றுங்க. திடீர் கோபம் உண்டாக கூடுங்க. மிகவும் கவனமாக பேசுவது நன்மை கொடுக்கும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். எல்லா பலமும் கண்டிப்பாக பெருகுங்க. தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாகரிகக்கூடும். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உடைய செயல்களுக்கு இன்று வேகம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மன தெளிவு இன்று ஏற்படக்கூடும். பிறர் குறை கூறா வண்ணம் இன்று நடந்து கொள்ளுங்கள். அது போதுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகோபித்த வரவேற்புகள் உண்டாகக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடியணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். திறமையாக பணிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அதிகாரியிடம் பணிவாக நடந்தல் என்பது ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முறையற்ற வழிகளை மட்டும் செல்ல வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள்ள ஒருவித கவலைகள் தோன்றுங்க. வீண் கவலைகள் இல்லாமல் இருப்பது நல்லது. அது மட்டுமில்லை, கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். சதயம் பொறுப்புடன் இருக்க வேண்டுங்க. மனம் தளராமல் செயல்பட வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்த்து செயல்படுவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக அமைதி நிலவுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். போராட்டாத்தி இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். உல்லாச பயணங்களால் உள்ள மகிழக்கூடும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். முட்டுக்கட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லா வளமும் கண்டிப்பாக பெருக்கும். பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக அமைய கொடுங்க. இந்த நாளின் போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியும் வைக்க முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று முடிந்தவரை எதையும் யோசித்து செய்வது மட்டுமே சிறப்பு. இன்று உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். மீனம் ராசினியர்கள் புதிய பொருட்களை நீங்க வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அந்த பொருட்கள் தேவைதானா என்று யோசித்து பார்த்து வாங்குவது நல்லது. எல்லா வளமும் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சியும் இன்று ஏற்படக்கூடும். வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம். எதிரிகள் இன்று தவிடுபடியாக கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைக்கு தொடர்பான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும்.
உங்களுடைய செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சின்னதாக குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். மனதை நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க பாருங்கள். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். முறையற்ற வழிகளிலும் செல்ல வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் என்று பொறுப்புடன் இருக்க வேண்டும். எல்லாபடியான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிறிது ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. அதேபோல் பெண்கள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டாலும் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதில் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இப்போதைக்கு காதலில் குழப்பம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் செய்கின்ற காரியத்தை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். லட்சியங்களும் கைகூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிவுல உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். வீண் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கிவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். வீண் கனவுகள் அவ்வப்போது தோன்றுங்க. விடாபிடியாக செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெற முடியும். ரேவதி எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகக்கூடும். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்க கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. வாகனங்களில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.